தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சி அடைவோமா? நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. எரேமியா 1:8. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் மனதுக்குள்ளே பயந்து கொண்டு இருக்கலாம். எதை குறித்த வேணா இருக்கலாம். நீங்க கடன் வாங்கி இருக்கலாம், அவங்களை குறித்த பயத்தோடு இருக்கலாம். அவங்க ஏதாவது என்ன செஞ்சிருவாங்களோன்ற பயத்தோடு இருக்கலாம். நெருக்கத்தோடு இருக்கலாம். வேலை ஸ்தலத்துல இவங்க என்ன எப்படி பண்ணிடுவாங்களோன்ற பயத்தோடு இருக்கலாம். சொந்தக்காரங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க இனிமே என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே காணலாம். தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த குறித்தும் நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கை குறித்த பயத்தோடு இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், கலக்கம் அடைய வேண்டாம், தயங்க வேண்டாம், காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க எதை குறித்து பயப்படுறீங்களோ ஆண்டவர் அதை உங்களை விட்டு நீக்கி உங்களை பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நடத்த வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. தேவன் நம்மளை காக்கும்படிக்கு அவர் சீயோனில் இருக்கிறார். இதை விசுவாசிக்கிற ஜனங்கள் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தில் அது நடக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.